ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரீட்சை இப்போ இன்னும் ஒரு 1.5 மாதம்தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி செகண்ட் பேப்பர் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா, அதுக்கு சில இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. இதை மார்ஜினல் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லலாம். மார்ஜின்ஸில் வரும். அதை நம்ம கரெக்டாக அதுபடி பார்த்து செஞ்சோம்னா நல்லா செஞ்சலாம். இதை 1 by 1 நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ராமாஸ் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அந்த ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒன்று கொடுத்து அங்கே பாருங்கள், அந்த சிங்கிள் கொட்டேஷன் அப்படின்னு அப்பாஸ்ட்ரஃபி அதான் அப்படின்னு கொடுத்தா அந்த ராமாஸை இப்படி போடணும். அடுத்தது பாருங்க, 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரபிக் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ன சொல்லணும்? இப்படி 12 அது மாற்றுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக மாட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது இந்தியா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்கு போய் பார்ப்போம். அதில் இல்லாதது, உள்ளுக்கு இல்லாதது இதை சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லா லெட்டர்லேயும் எல்லா அப்ளிகேஷனுமே வருது பாருங்க. இப்போ இது ஒரு கொஸ்டின் பேப்பர். இல்லை இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த 1வது பாயிண்ட்டு பாருங்கள். இப்படி ஒரு ஸ்லாஷ் வரும். இப்படி கொடுப்பாங்க கொஸ்டின் பேப்பரில். பீன்னு கொடுப்பாங்க, அல்லது என்பின்னு கொடுப்பாங்க, எஃப்இ. இது நியூ பேரா, ஃப்ரெஷ் பேரா, அப்படி இல்லாட்டினா வெறும் பேரா இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி இப்படி 2 கோடு போட்டாலும் பேரா ஆரம்பி அப்படின்னு. இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதோ கொடுத்துருக்காங்களா? அந்த 2வது நீ பேரா ஆரம்பி. இங்கே பாருங்க, பேரா ஆரம்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த இதில் இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டாங்க. சில இதில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, ஆஸ்டிக் சிம்பிள் கொடுப்பாங்க, அட்டு சிம்பிள், டபுள் இன்ட்டு மாதிரி கொடுப்பாங்க, ஒரு சிங்கிள் இன்ட்டு. இதை மாதிரினா ஏதாவது ஒரு மெசேஜை டைப் பண்ணி வச்சிருந்து அதை அந்த இடத்துல கொண்டாந்து சேருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்க, இங்கே 2 இது இருக்கா? இதை எங்கெங்க சேர்க்க சொல்லியிருக்காங்க? இதை கொண்டாந்து சப்ஜெக்ட் அதே மாதிரி குறி அங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதோ பாருங்க, கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சப்ஜெக்டில் உள்ள அந்த மேட்ரு அவ்வளோத்தையுமே எடுத்துட்டு அந்த இதில் அந்த இடத்துல சேர்க்கணும். சப்ஜெக்டே இல்லை பாருங்க. அதுக்கப்புறம் தான் ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க? ஒவ்வொரு கொஸ்டினில் ஒவ்வொரு மாதிரி. அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க, யூஸ் கேபிட்டல், இதுவும் யூஸ் கேபிட்டல், இதுவும் யூஸ் கேபிட்டல், அல்லது அப்பர் கேஸ்னாலே கேபிட்டல் தான், லோயர் கேஸ்னால் ஸ்மால் தான். இது கம்ப்யூட்டரில் நல்லாவே தெரியும், டைப்ரைட்டிங்கில் சொல்லி கொடுத்துருப்போம். அப்படி இல்லை கேப்ஸ், இப்படி 2 ஸ்லாஷ் கொடுத்து கேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக 2 ஸ்லாஷ் கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபுல்லாக அதையே கேபிட்டல் பண்ணணும். இது யூஸ் கேபிட்டல் பண்ணணும். ஏதாவது ஒரு வேர்டில் ஒரு எழுத்தை, ஃபஸ்ட்டு எழுத்தை கேபிட்டல் போடுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்தையுமே அப்பர் கேஸ், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பாருங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 3வது பாயிண்ட்டு இதோ பாருங்க, கேப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த ப்ரொசீடிங்ஸ் பாக்கி எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க? அவங்களே கேப்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ப்ரொசீடிங்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? கேப்ஸ் கொடுக்காம விட்டுட்டாங்க. அது இந்த லெட்டரில் ஃபுல்லுமே தான் கேபிட்டல். ஸோ அதே போல் இந்த ப்ரெசண்ட்டு பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் சென்டர் பண்ணுவோம். ப்ரெசண்ட்டு ஃபுல்லும் கேபிட்டல் பண்ணணும், அதுவும் கேப்ஸ் கொடுத்துட்டாங்க, அவங்க விட்டுட்டாங்க.
அதே மாதிரி சில இடங்கள்ல அதே போல பண்ணுவாங்க, கேபிட்டல் கொடு அப்படின்னு பண்ணுவாங்க. அதுக்காக வேண்டிதான் அந்த இது. அடுத்தது பாருங்க, 4வது பாயிண்ட். இப்படி ஒரு இது மாதிரி போட்டிருந்தோம்னா, இப்படி 2 கோடு இப்படி கிராஸா, இடம் விடு, லீவ் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ல இங்க போட்டிருக்காங்களா, இத மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்களா, இங்க எங்க போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த போஸ்ட் இருக்கா, போஸ்ட் அண்டுன்னு சேர்த்து இருக்கா, அதுக்கு இடையில இந்த இடத்துல இடம் விடு, அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்க பார்க்கணும், பார்த்து நீங்க அடிச்சிங்கன்னா தான். இதோ பாருங்க, இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்களா, இது எங்க இடம் விடு, இன் பிளேஸ், அதாவது மெட்ராஸ், இது மெட்ராஸ் இன் பிளேஸ். அப்போ என்ன, அந்த இடத்துல இன்னு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இடம் விட்டு பிளேஸ் போடணும், அந்த இதுக்கு அது. புரியுதா? அடுத்தது 5வது பாயிண்ட் பாருங்க. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருப்பாங்க, இப்படி போட்டு கேப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்ன, ஆல் கேப்ஸ். இப்படி ஒரு ஸ்லாஷ் கொடுத்து, அதாவது இப்படி ஒரு ஸ்லாஷ் கொடுத்து ஆல் கேப்ஸ், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க, இப்படி போட்டு ஆல் கேப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன, இங்க பாருங்க கொடுத்துருக்காங்களா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுத்து இங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஆல் கேப்ஸ்னு. அப்ப என்ன பண்ணணும், இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபுல்லுமே நீங்க என்ன பண்ணணும், எல்லாமே, ஆல்னா எல்லாமே, எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல நீங்க டைப் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு தான் அந்த ஆல் கேப்ஸ். அடுத்தது பாருங்க, 6வது பாயிண்ட், டிரான்ஸ். எப்படி எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டிரான்ஸ்ஃபர்னா மாற்று. இப்படி மேலேந்து கீழே, இந்த சைட்லேருந்து அந்த சைடு, மேலேந்து அப்படியே ஒரு லைன், அதுக்கு தான் பெருசா போட்டிருக்கேன். இந்த மாடல் பாருங்க, உங்களுக்கு நேரடியாக காமிக்கிறேன். இங்க பாருங்க, மேலேந்து எவ்வளோ பெரிய லைன் கீழ் வரையிலும் போட்டிருக்காங்க பாருங்க. அப்ப என்ன செய்யணும், இந்த இது யுவர் டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் டு ஃபினிஷ் த ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வித்தவுட் ஃபெயில், இப்படி மாறி வரும். அந்த சிம்பிள் மாதிரியே இங்க ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப இது எங்க இருக்கு, இங்க ஹேவ் நாட் ரெண்டர்டு, அது அந்த இடத்துக்கு வரணும். அதே போல இடம் விடுறதுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க, சேர்க்கணும். இப்படி 2 மேலையும் கீழையும் இப்படி போட்டாங்கன்னா இது சேரு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இங்க பாருங்க போட்டுட்டாங்க ரெக்ரூட்டு, அதுக்கப்புறம் பாருங்க கீழே அடிச்சிருக்காங்க, அடிச்சுட்டு கோடும் போட்டு இங்க ஸ்டெட்டுன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அந்த வேர்டு நமக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு இருக்கு பாருங்க, 1 2 3, இதுவும் இப்ப சொன்னதுதான், டிரான்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. அடுத்த டிரான்ஸ், இது மேலேயும் கீழேயும் டிரான்ஸ், இது ஒரு டிரான்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப என்ன வரும், எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் டு ரெண்டர் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் டு த டைரக்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஒன்றை ஃபர்ஸ்ட்டும், 2வது மூணாவதா அடிக்கணும் அந்த லைன்ல. புரியுதுங்களா? அடுத்தது இன்னொன்று பாருங்க, க்ளோஸ்அப்பும் சொல்லிட்டேன், ரிட்டன் அதையும் சொல்லியாச்சு, ரிட்டன் ஆனுவல் ரெண்டர். இந்த டிரான்ஸ்போஸும் கொடுத்தது, ரன் ஆன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதே கொஸ்டின்லயே எல்லாமே ரன் ஆன். அப்ப என்ன, டேட்டட் 4 செயின்ட் ஜார்ஜ் மெட்ராஸ் கமா த, இப்படி போட்டாங்கன்னா என்ன, அடுத்து இதுவும் அதோட சேர்ந்துடணும். 11th May 1983 அதோட சேர்ந்து ஒரே லைனா வரும். இது சென்டர் பண்ணும் இந்த லெட்டருக்கு. இதை மாறி வந்ததுன்னா என்னன்னு சொல்லிட்டு. அதே போல இங்க பாருங்க, 2க்கு நியூ பேரா போட்டிருக்காங்களா, பேராவை பிரிச்சுட்டு பேராக்கு நம்பர் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அந்த தி ஆரம்பிக்கணும். த கவர்மெண்ட், கேபிட்டல் லெட்டர் த கவர்மெண்ட், அந்த தி இங்க வரணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பாருங்க,
ஹலோ, இங்கே பாருங்க. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இப்படி 2 செல்வி 6 அமுதவள்ளி 19 ராஜன் ஸ்ட்ரீட்டு லால்குடி, இங்கே காப்பி 2 இப்படி ஆரோ போட்டிருப்பாங்க. உங்களுக்கு என்னான்னு கூட புரியாமல் இருக்கலாம். அதே போல இங்கே பாருங்க மேலே கலெக்டருக்கு அப்படின்னா என்னன்னா அந்த ஆரோ முன்னாடி தள்ளி வரணும். எதுக்கு? நமக்கு எப்படி லெட்டர் அடிக்கணும்னு தெரியணும். அது சொல்கிறாங்க இங்கே தள்ளி வா, தள்ளி போட்டாங்க, திருப்பி தள்ளி வா. அப்போ இந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீடிங்ஸில் ப்ரெசண்ட்டு ஃபுல் கேபிட்டலில் கோலன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கேபிட்டல் சென்டர் பண்ணிவிட்டு அவர் யார் கலெக்டர்னு வர்றது என்ன சொல்லியிருக்கோம்? இந்த டீக்கு நேராக திருக்கு நேராக தான் வரணும். அப்போ இந்த கலெக்டர் எங்கே தள்ளி வரணும்? இந்த டீக்கு நேராக வரணும். அதை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வரத்துக்கு 2 செல்வி இது வந்து ப்ரொசீடிங்னா 2 உள்ள தள்ளி வரணும். இந்த 19 ராஜன் ஸ்ட்ரீட் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஆனால் லால்குடி 3-4 எழுத்த தள்ளி போயிருக்கு. ஸோ அதை நமக்கு காமிக்கிறாங்களாம், இந்த 1க்கு நேராக வா. அடுத்து டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு காப்பி 2 போடுறோம். எல்லாம் பாருங்கள் தள்ளி தள்ளி போயிருக்கு. ஒரே அட்ரஸ் ஒரே நீளத்தில் முடிஞ்சிருதுன்னா காப்பி 2 த டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் திருச்சிராப்பள்ளி, இங்கே கம்மா வருது. எதில் வரணும்? 10லேருந்து. அதை நமக்கு காமிக்கிறாங்க. ரெண்டாவது அடுத்த லைன்லேயே பே பில் ஃபைல், அதுவும் 10. இதுக்காக வேண்டி தான் இந்த ஆரோ போடுறாங்க. அடுத்து இங்கே பாருங்க 13 இப்படி ஒரு மாதிரி இது போட்டு டெலீட் கொடுத்துருப்பாங்க. அதோட பேர் என்னன்னா டெலீட்டு. ஒரு வேர்டோ நம்பருக்கோ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒத்து வரும், இதுக்கும் ஒத்து வரும். தமிழுக்கு எப்படின்னு நான் அடுத்தது சொல்கிறேன். தமிழுக்கும் சேம் இதே மாதிரி தான் வரும், முக்கால்வாசி இதே மாதிரி தான் வரும். அப்புறம் இங்கே பாருங்கள் டைப்பிஸ்ட்டுன்னு கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் யூஸ் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஐஏஎஸ்னு சுழிச்சு விட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் வர வரையிலும் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் இந்த கொஸ்டினில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல இந்த திருச்சிராப்பள்ளின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃப் திருச்சிராப்பள்ளி இந்த இடத்துக்கு வரணுமா. அதுக்கு எப்படி போட்டிருக்காங்க? இப்படி ஒரு கமா மாதிரி இப்படி டோட்டலாக அந்த திருச்சிராப்பள்ளியை கவர் பண்ணி இந்த இடத்த காட்டி விட்டுருக்காங்க. அடுத்து இது பாருங்க, இந்த ஐஏஎஸ் அப்படியே புள்ளி கமாவோட சுழிச்சு விட்டு இங்கே வரணுமா போட்டிருக்காங்க. இது எல்லாமே கேபிட்டலில் வரும்னு இங்கே குறிச்சிட்டாங்க. அடுத்தது என்ன? இது பாருங்க, இந்த கலெக்டரு இங்கே கையெழுத்துக்கு வரணும். இது வந்து எல்லாமே கேப்சூலில் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டிருக்காங்க பாருங்க, கீழே குறிச்சி அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல். இது 4 லைன் ஸ்பேஸ் விட்டு ப்ரொசீடிங்கில் அந்த கலெக்டர் கையெழுத்துக்கு போடுவோம், அதுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் இதை மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன? இதோ பாருங்க, இதை மாதிரி இது யூஸ் கேபிட்டல். இங்கே பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு, இந்த அப்பாயிண்ட்டு இல்லையா, அப்பாயின்மெண்ட்டு தானே அந்த இடத்துல, அதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று டைப்பிஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்தா அந்த மாதிரி போட்டுற வேண்டியது தான். கலெக்டர் ஆல் கேப்ஸு. சில இதை பாருங்க, அடுத்தது சொல்லித்தரேன். இந்த 18வது பாயிண்ட்டு ஃப்ரம் டு செயின் லெட்டரில் இப்படி ஒரு மாதிரி கடைசி வரையிலும் வளைச்சி விட்டு கொடுத்துருப்பாங்க. அதே போல் 2 அட்ரஸ்லையும் இப்படி கடைசி வரையிலும் இப்படி வளைச்சி விட்டு இது மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் நீங்கள் ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் நான் என்னன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, இதில் பாருங்க செயின் லெட்டரில் இது எப்படி ஃப்ரம் டு நம்ம நார்மலாகவே அடிக்கிறது, டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இது எப்படி வரணுமா, சும்மா நம்ம அப்படியே விட்டுருந்தாலே நம்மளே அடிப்போம். அவங்க ஒரு குறிச்சி போட்டிருக்காங்க, FRO, அந்த ஓக்கு நேராக 12வது டிகிரியில் இதை வெய்யே, அதுக்கு நேராக எல்லாம் வரணும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இங்கே என்ன காமிச்சிருக்காங்க? லைனு 45, இது வந்து 47, 40, 42, 44. ஆக இவங்க என்ன சொல்கிறாங்க? கரெக்டாக 44 நம்ம அடிக்க தான் போகிறோம், த செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டு. அதை நமக்கு 2க்கு அப்புறம் அடுத்த ஸ்பேஸில் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நேராக எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது 19. இங்கே பாருங்கள்,
ட்ரான்ஸ்ஃபர் மாற்றுறாங்க பாருங்கள். ஆர்ஓசி இங்கே மாற்றுறது, இப்படி மாற்றுறது ஒன்று. அப்புறம் இங்கே பாருங்கள் 1958ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் எப்படி வரணும் அது? 1985 பக்கத்துலேயும் மாற்று அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன பாயிண்ட்டு? திரு. இங்கே பாருங்க, திரு எஸ் சுப்பையன் பிகாம் 42 பெரியார் சாலை கரூர். இதை பாருங்க, இந்த லெட்ரு வந்து என்ன லெட்ரு? ப்ரொஃபஷனல் லெட்ரு. இது யார் போடுறாங்க? அவர் ஃபுல் கேபிட்டல், அதுக்கு நேராக டெலிஃபோன் நம்பரு, அதுக்கு அடுத்த லைனில் அவரோட டெசிக்னேஷன் போட்டு எல்லாம் போடணும். இது முடிஞ்சு டேட்டு முடிஞ்ச உடனே டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு யாருக்கு போடுறாருங்கிறது 10ல் தான் வரணும். ஆனால் 10ல் கொடுக்கல. ஸோ இது எல்லாம் 10ல் வரணும்னு இப்படி ஒரு அடி அடித்து இப்படி ஒரு ஆரோ போட்டு அந்த டூ அட்ரஸ் எல்லாம் இங்கே வரணும் அப்படின்னு காட்டி விடுறாங்க. அதுதான் இது. அப்புறம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது மெயினாக இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது இப்படி போட்டிருக்கு, யாருக்குமே தெரியாது. அவங்க சியா ஈயா பியா எல்லான்னு கவனிப்பாங்க. இது கர்சி ரைட்டிங் மாதிரி, கர்சி ரைட்டிங்கே தான். அப்போ இங்கே பாருங்கள் சிவில் இன்ஜினியர், அப்போ அது சி. இந்த கேயை பாருங்கள் எப்படி இருக்கு, இது கே. அப்புறம் ஜெயக்குமாரில் வர ஜேயை பாருங்க, ஒய்யை பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து அடிக்கணும். அதே போல் கீழே பாருங்க, பெரியாரை பாருங்க, பி எப்படி இருக்கு. இதெல்லாம் தெரியாமல் கண்ணா பின்னான்னு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அவசரத்தில் எக்ஸாம் இதில் பெரியார்னு அடிக்க மாட்டாங்க, டிஇஆர்ஐஏஆர்னு அடிச்சுட்டு போயிடுவாங்க அந்த கர்சிரு. அதையும் நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்க என்ன இருக்கு, பில்டிங். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு, அது சி. இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்போ என்ன நினைப்பாங்க பிள்ளைங்க, இதையும் ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க அவசரத்தில், பில்டிங்லாம் மீனிங்லாம் படிக்காமையே அப்படியே அடித்து போட்டுருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அடிக்கணும். அடுத்தது ப்ரொப்போஸ்டு பாருங்க, அது வந்து கேயா டி. இது அழகாக என்னான்னு போட்டுருவாங்க, டிஆர்ஓடிஓஎஸ்இடின்னு போடுவாங்க. அப்படி தான் வருது, கரெக்ஷன் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்படி தான் வருது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து. இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, இது பேராக்கு நியூ பேராக்கு இப்படி போடுவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதை பாருங்கள், இப்படி இப்படி ஒரு இது போட்டிருந்தாலும் இது நியூ பிரேஸ், இந்த ஓப்பன் பிரேஸ் போட்டிருந்தாலும் அது நியூ பேரா. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் செகண்ட் பேப்பர் டைப் ரைட்டிங்கை அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த வித தப்பும் வராது. மெயினாக செகண்ட் பேப்பருக்கு இந்த மார்ஜின் இதுதான் இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப கரெக்டாக பார்த்து அடிக்கணும். ப்ளஸ் இதை விட முக்கியமானது அப்ரிவேஷன் படித்தே ஆகணும். அதை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்ரிவேஷனை நல்லா கிளியராக போடுறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துக்குமே நான் சொன்னது பொருந்தும். மற்றபடி தமிழில் என்ன, இங்கே டிரான்ஸ்ன்னு போட்டிருக்கிறது, தமிழில் மாற்றுன்னு போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். அது தமிழ் அப்ரிவேஷன் எடுக்கும்போது தமிழையும் கொஞ்சம் நான் சேர்த்து சொல்லி விட்டுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோ. தேங்க்யூ. இப்போ நான் எடுத்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நான் டைப் பண்ணதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். உங்களுக்கு இது எக்ஸாம் டைத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் வந்து